எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை எண்கள் இல்லாத இடமே இல்லைங்க. எந்த துறையாகட்டும் மக்களோட வாழ்க்கையில ஒரு இணைந்தே இருக்கிறது அப்படின்னா அது ராஜநிலை எண்கள் தான். அந்த ராஜநிலை எண்கள் பல பேருக்கு பல நன்மைகள் செஞ்சுட்டுதான் வருது. அந்த ராஜநிலை எண்களின் சிறப்புகளை பத்தி நம்ம கிட்ட பரிமாற வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் திருமதி PM முருகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னோட பேர் முருகேஸ்வரி. நான் மதுரையிலேருந்து வரேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ராஜநிலை எண்களும் அதன் சிறப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நியூமராலஜி மெத்தட் இருக்கு. நிறைய யூடியூப்ல, டிவியில, புக்கில் எல்லாத்துலேயும் நிறைய பார்க்குறோம், படிக்கிறோம். அந்த மாதிரி எனக்கும் நியூமராலஜி கற்றுக்கணும் அப்படின்றதுல நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. அந்த ஆர்வத்தினாலே என்ன பண்ணுவேன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன். அதில் நிறைய பேர் சொன்ன நம்பர் 46 அப்படின்ற நம்பர் ரொம்ப நல்ல நம்பர், இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் பிறந்த தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் தப்பாக, அதாவது கூட்டு எண் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் கூட, சரியில்லாத எண்களாக இருந்தால் கூட இந்த 46 இயக்கும்போது நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல. நானும் இந்த ராஜநிலை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூமராலஜி கற்றுக்கணும்னு அப்படிங்கிற ஆர்வத்தில் இந்த 46ல் என்னோட பெயரை மாற்றம் பண்ணி ஒரு 10 நாள் எழுதியிருப்பேங்க. இது என்னோட சொந்த அனுபவம், அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் எழுதியிருப்பேன். அந்த 10 நாள் எழுதினதுக்கு அப்புறம் ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்தோம். நாய் குறுக்க வந்துச்சு, வண்டியில இருந்து விழுந்துட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தான் காலில் அடிபட்டுச்சு. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ராஜநிலை எண்கள்ல 46 அப்படிங்கிற எண் ரொம்ப நெகட்டிவான எண். ஐயா சொல்லியிருப்பாங்க, பிசாசு வாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த நம்பரை இயக்கி இதனால பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி படிக்கிற இந்த ராஜநிலை பத்தி தெரியாதவங்க இந்த நம்பர்களை, நெகட்டிவான நம்பர்களை தெரியாமலே இயக்கி அதனால வர பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கறத நான் இதுல சொல்ல வரேன். அப்ப கீழே விழுகும்போது எனக்கு தெரியாது இந்த நம்பர் நான் இயக்குனதுனாலதான் நான் கீழே விழுந்தேன், அதனாலதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் இது படிக்க வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரை பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயா தெளிவா சொல்லியிருக்காங்க, 46 இயக்கும் போது இடுப்புக்கு கீழே, காலில் இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் கீழே விழுந்தப்போ எனக்கு தான் அடி, எங்க வீட்டுக்காரர் கூட அடியெல்லாம் இல்லை, எனக்கு தான் காலில் அடி. ஒரு மாசமா என்னால் நடக்க முடியல. அதுக்கப்புறம் நான் ராஜநிலை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நம்பரை இயக்கிதான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப 46 இயக்குனதுனாலதான் நடந்துச்சு, இல்லைன்னா நடந்திருக்காதுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு உடனே நடந்துச்சு. சில பேர் அது தெரியாமலே இயக்கிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கூட நடக்கலாம். அப்ப நெகட்டிவ் எண்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட எவ்வளவு அது நம்மளுக்கு தப்பான ரிசல்ட்டை கொடுக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்றது தெரியாமலே நம்ம நிறைய எண்களை வாழ்க்கையில பயன்படுத்திட்டே இருக்கோம். தினமும் நம்மளோட மொபைல் நம்பர், வண்டி வாகன எண்கள், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற எல்லா எண்கள்லையும் இந்த மாதிரி நெகட்டிவான எண்கள் இருக்கும்போது இது நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது. இது தெரியாமலே நம்ம இந்த நம்பர்லாம் இயக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதான் நான் இதுல சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு நெகட்டிவான நம்பர் தான் சொல்றேன். ஏன்னா நெகட்டிவ் முதல்ல நம்ம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸை பத்தியும் நான் சொல்றேன். ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அடுத்து பாத்தீங்கன்னா 40 அப்படிங்கிற நம்பரை பத்தி நான் சொல்றேன். 40ங்கிற நம்பர் என்ன செய்யுதுன்னா,
கவலைகள் உண்டு அப்படின்னு ஐயா கொடுத்துருப்பாங்க. இந்த 40ங்கிற நம்பரை இயக்கும்போது கணவன் மனைவி கண்டிப்பா பிரச்சனை வருது, அவங்க பிரியிறாங்க. எனக்கு கிளைண்ட் கால் பண்ணும்போது அவங்க அந்த மனைவி அவங்களோட மொபைல் நம்பர்ல கணவன் ஸ்தானத்துல இந்த 40ங்கிற நம்பர் இருந்தது. அப்ப அவங்ககிட்ட கேக்குறோம், உங்க கணவர் நீங்க சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க, நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம், எனக்கு அவருக்கு ஒத்து வரல, பிரிஞ்சிருக்கோம் அப்படி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல இன்னொரு கஸ்டமர் இன்னொரு கிளைண்ட் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரே வீட்டுலதான் இருக்கோம், ஆனா நாங்க பேச்சுவார்த்தை இல்லை அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த 40ன்ற நம்பர் என்ன பண்ணுதுன்னா மனைவிய சேர்ந்து வாழ விடுறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பண வரவு ரொம்ப கம்மியா இருக்கும்போது பிரச்சனைகள் கம்மியா இருக்கு. இப்போ ஒரு தொழில் பண்றாங்க, ஒரு நல்ல வருமானம் வருது அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப பெரிய பிரிவை கொடுக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு அவங்க வந்து லவ் மேரேஜ் 2 பேரும். அந்த பையனுக்கு 24 வயசு தான், அந்த பொண்ணுக்கு 22 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 1 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பையனுக்கு வந்து காய்ச்சல். நல்ல வயசு பையன், அவனுக்கு வந்து உடம்பு முடியாம இறக்குற இதெல்லாம் கிடையாது, நல்ல திடகாத்திரமான பையன்தான். அவனுக்கு திடீர்னு காய்ச்சல் வருது. ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்காங்க. ஆனாலும் அவங்கள காப்பாற்ற முடியல, திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் அவங்களுக்கு கால் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு கால் பண்ணும்போது பாக்குறேன், அந்த பொண்ணோட மொபைல் நம்பர்ல கணவர் ஸ்தானத்துல இந்த 40 அப்படிங்கிற எண் இருந்தது. இப்ப 40ங்கிற எண் வந்து அவங்க சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க, அப்பவும் 40ங்கிற எண் தான் இருந்தது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சேர்ந்து வாழ்ந்தாங்க, ஆனா சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னாலும் அது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரிவை கொடுத்துருச்சு அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உங்களோட மொபைல் நம்பர்லயும் இந்த மாதிரி நெகட்டிவான நம்பர் இருக்கா, இல்ல வாகன எண்கள்ல இந்த மாதிரி நெகட்டிவான நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா 49. இந்த 49 என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வச்சிருக்க எஜமானனுக்கு வந்து கெடுதலை கொடுக்குது. அந்த நம்பர் வச்சிருக்கவங்களுக்கு அது கெடுதலை கொடுக்குது. அதுவும் வந்து இடுப்புக்கு மேல உள்ள பாகங்களை பாதிக்குது. ஹார்ட்டு, நுரையீரல் இந்த மாதிரி விழுந்துட்டாங்க அப்படின்னா தலையில பின் தலையில அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த 49 அப்படிங்கிற எண் கொடுக்குது. என்கிட்ட பேசின ஒரு கிளைண்ட் சொன்னதுதான், அவங்க 49ங்கிற நம்பர் அவங்களுக்கு இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஆமாங்க, திடீர்னு வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்து நெஞ்சு வலி இருந்தது, அது ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நாங்க டாக்டர்ட்டையும் பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டேன், அந்த வலி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்ப இந்த எண்கள்லாம் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் ராஜநிலையில நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. அப்ப நெகட்டிவான எண்கள் இருக்கும்போது அதுக்குண்டான நெகட்டிவான பலன்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கு. நம்ம அதை தெரியாமலேயே வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை வேலை செய்ய வச்சுட்டு இருக்கோம். இப்ப இதன் மூலமா என்ன சொல்றேன்னா, நம்ம நெகட்டிவான எண்கள் அப்படின்றது பாக்குறவங்களுக்கு தெரியாது. இப்ப நிறைய யூடியூப் சேனல் பாப்பீங்க, ஏதாவது ஒரு நம்பரை இயக்குவீங்க, அது மூலமா தான் இது நடந்துச்சா அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. அது தெரியாமலே நீங்க அதை இயக்கிட்டு இருப்பீங்க, நடந்த பிரச்சனையும் மறந்துடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி ஒரு பிரச்சனை வர்றதுதானே வாழ்க்கையில. அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா 15, 18 இந்த மாதிரி எண்களும் நெகட்டிவான எண்கள் தான். இதுக்கு முன்னாடி பேசின ராஜநிலை ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, 15 விபத்தை கொடுக்கக்கூடிய எண், பொருள் இழப்பை கொடுக்கக்கூடிய எண் சொல்லியிருப்பாங்க. 18ம் அதே மாதிரிதான், பொருள் இழப்பை கொடுக்கக்கூடியதுதான், விபத்தை கொடுக்கக்கூடியதுதான். இதெல்லாம் வந்து எப்பவுமே யாரும் உபயோகப்படுத்தாதீங்க. மொபைல் நம்பர்ல, வாகன எண்கள்ல இத மாதிரி நீங்க வச்சிருக்கும் போது அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கலாம். இப்ப நீங்க பிறந்த தேதியில இருந்தா அதை உங்களால மாத்த முடியாது. அதுக்காக தான் நாங்க ராஜநிலை எண்கள்ல, நல்ல எண்கள்ல உங்களோட மொபைல் நம்பரையும், உங்களோட பேரையும், உங்களோட வாகன எண்களையும், உங்களோட ஏடிஎம் பின் நம்பர், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே மாத்தி கொடுக்குறோம்.
அப்ப பாசிட்டிவான எண்களை இப்ப நெகட்டிவான எண்களை இயக்கும் போது அதுக்குண்டான பலன்கள் நடக்குது அப்படின்னும் போது அப்ப பாசிட்டிவான எண்களை கொடுத்தா அதுவும் கண்டிப்பா நடக்கும் தானே. அப்ப பிரச்சனைக்குரிய எண்கள்லாம் பிரச்சனை கொடுக்குது அப்படின் போது நல்ல எண்கள் எப்பவுமே நல்லதை செய்யும் அப்படின்றதான் ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த நெகட்டிவான எண்கள்ல 50 அப்படின்ற எண்ணு இருக்கு. இப்ப நெகட்டிவ் அது என்ன செய்யும் அப்படின்னா கவலைகளை கொடுக்கும். இந்த 50 அப்படின்றது எங்க இருக்கோ, எந்த இடத்துல செல் நம்பர்ல வச்சிருக்கீங்க, மனைவி ஸ்தானத்துல இந்த 50 அப்படின்ற எண் இருந்தா மனைவியை பத்தின கவலை இந்த கணவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மனைவிக்கு ஏதாவது ஆயிருமோ, மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்ல மனைவியால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் ஒரு டென்ஷனையும் கவலையும் பதட்டத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். அவங்கள பத்தின ஒரு கவலையை கொடுத்துட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல இந்த 50 அப்படின்ற நம்பர் இருந்தா அவங்க ஏதாவது தொழில் பண்ணாங்கன்னாலும் சரி, இல்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த வேலையை பத்தி தொழிலை பத்தி இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எப்ப நம்ம இந்த வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க, எப்ப இதுல பிரச்சனை வரும், இல்ல தொழில் நம்ம செய்யறது சரியா வரலையே, இது சரியா வராதோ, அது சரியா வராதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. அதுவே சொத்து ஸ்தானத்துல இந்த 50ன்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சொத்து நம்மளுக்கு சொத்தே இல்லாம போறதும் உண்டு. இருக்கிறவங்களுக்கு பயம், இது சொத்து போயிருமோ, யாராவது நம்மகிட்ட இருந்து எடுத்துருவாங்களோ, நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்காங்க இந்த சொத்து ஸ்தானத்துல இந்த 50ன்ற நம்பர் இருக்கும்போது. அதே மாதிரி இது குழந்தைங்க ஸ்தானத்துல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. குழந்தைங்க வளர்ச்சியிலயோ இல்ல படிப்புலயோ அவங்க உடல் நலத்திலயோ அவங்கள நினைச்சு நம்ம ஏதோ கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த 50ன்ற நம்பர். இப்ப இந்த 50ன்ற நம்பர் எந்த ஸ்தானத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கவலையை கொடுக்குது அப்படின்றதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப மொபைல் எண்கள்ல முதல்ல இருக்க அந்த 2 ஸ்தானம் வச்சு மொபைல் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கும், 2வது 2 ஸ்தானம் அவங்க மனைவி அல்லது கல்யாணம் பண்ணாதவங்கன்னா அவங்க குடும்பத்தை குறிக்கிறதும், 3வது 2 ஸ்தானம் அவங்களோட தொழில் இல்லைன்னா வேலை செய்யறாங்கன்னா வேலை அதை குறிக்கிறதும், 4வது 2 ஸ்தானம் அவங்களோட சொத்தை குறிக்கிறதும், 5வது 2 ஸ்தானம் அவங்களோட குழந்தைங்களை குறிக்கிறது. இது மொத்தமா கூட்டி வர 2 எண்கள், மொத்தமா கூட்டி வர எண்கள் தான் அந்த மொத்த குடும்பத்தையும் குறிக்குது. ஐயா எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எந்த எண் தவறா இருந்தாலும் இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த 2 எண் நல்லா இருக்கு, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா, எனக்கு நல்லா தானே இருக்கும், நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப அதுல வர எந்த 2 எண்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்குரிய பிரச்சனையே அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சரியான எண்களா பயன்படுத்தும் போது, சரியான எண்களா வச்சுக்கும் போது அவங்க எல்லாருக்குமே நல்லதை கொடுக்கும். நம்ம குடும்பத்துக்கும் மொத்தமா சேர்த்து எல்லாருக்கும் நல்லதையே செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம நெகட்டிவான எண்களை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். நெகட்டிவான எண்கள் எப்படி நம்மகிட்ட இருந்தா நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குதோ அதே மாதிரி பாசிட்டிவான எண்கள் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லதை கண்டிப்பா கொண்டு கொடுத்தே தீரும். இப்ப பாசிட்டிவான எண்கள் ஒரு சில எண்களை பத்தி நான் சொல்றேன். இப்போ நீங்க 6ஆம் தேதியில பிறந்திருக்கீங்க, 6ஆம் தேதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத பத்தி நம்மளோட ராஜநிலையில இருக்கு. இப்ப நீங்க என்னோட பையன் கூட 6ஆம் தேதி தான் பிறந்திருக்கான். அவெல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும். பேசி அதாவது மணலை கூட கயிறா திரிச்சு வித்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சின்ன பையன்தான், ஆனா அவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட பேசி அது அவனுக்கு தேவையானதை சாதிச்சுக்குவான். அந்த மாதிரி இப்போ விளையாட போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, ஏதாவது செய்யவா அப்படி சொல்லி என்கிட்ட ரொம்ப ஒரு பணிவா ஒரு அன்பா, நம்ம மனசு அவனை கோவப்பட்டுறக்கூடாது திட்டிடக்கூடாதுன்னு நம்மளை முதல்ல கூல் பண்ணுவான். கூலா பேசிட்டு அதுக்கப்புறமா கேட்பான், அம்மா நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரவா, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் தரீங்களா
போனோடனே வந்துருவேம்மா, கொஞ்ச நேரம் தாம்மா விளையாடுவேன் அப்படி கேட்பான். அப்ப நமக்கு வந்து சரி நம்ம பிள்ளை நம்மகிட்ட ஒரு இதா சொல்லிட்டானே பேசிட்டானே அப்படின்றதுல சரி போயிட்டு கொஞ்ச நேரத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி இந்த 6ஆம் தேதியில பிறந்தவங்க வந்து ரொம்ப பொலைட்டா பேசுவாங்க, எல்லார்ட்டையும் காரியம் சாதிக்கிறதுக்காக பேசுவாங்க. அப்படி நீங்க 6ஆம் தேதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்க. அது மாதிரி 8ஆம் தேதியில பிறந்தவங்க 8ஆம் தேதியில பிறந்தவங்கலாம் எதிரிய ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட ராஜநிலை எண்கள்ல 8ஆம் தேதி ரொம்ப சிறப்பானது. 8ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க, எதிரி அவங்களாவே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதியில பிறந்தவங்கள உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செய்வன பில்லி சூனியம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. 8ஆம் தேதியில பிறந்தவங்க உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அப்ப உங்க வீட்டுல இல்ல, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்காங்க அப்படின் போது அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்து ஏதாவது சாப்பாடு தண்ணி கொடுக்கலாம். ஐயா சொல்லியிருக்காங்க, அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாலே வந்து இந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 32ங்கிற நம்பர் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, இழந்ததை மீட்டு தருவது அப்படின்னு. இப்ப இழந்தது அப்படின்னா எதுவா வேணாலும் இருக்கலாம். அதாவது இழந்த சொத்து, இழந்த திருமணம், அதாவது மனைவி கூட பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப கொண்டு வரணும் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த 32 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 32 வந்து நீங்களா அப்படி எடுத்துக்க கூடாது. உங்களோட ஜாதகத்தை கொடுத்து உங்களோட தேதி பிறந்த நேரம் கொடுத்து உங்களுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்த்துட்டு ராஜநிலை ஜோதிடர்கள் கிட்ட அணுகி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த நம்பரை அவங்க கொடுக்குற நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த எண் வந்து இழந்த எல்லாத்தையுமே, இழந்த சொத்து, அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் இந்த 32 அப்படிங்கிற எண். அடுத்து பாத்தீங்கன்னா 42. இந்த 42 அப்படிங்கிற எண் என்ன செய்யுது அப்படின்னா எல்லாரோடையும் சொந்த மதத்தோட எல்லாத்துக்கூடையும் அனுசரிச்சு வாழ வைக்குது அவங்கள. இது எல்லாமே ராஜநிலை எண்களின் சிறப்பு. இந்த 32, 42 இப்ப நான் சொல்ற பாசிட்டிவான எண்கள் எல்லாமே ராஜநிலை எண்கள். வெளியில எந்த நியூமராலஜிலையும் நீங்க வந்து இதுக்கான பலன்கள் சரியா எடுக்கவே முடியாது. இப்ப இந்த 42 அப்படிங்கிற எண் வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்க்கறதுக்கு 42. அப்புறம் மாமியார் மருமகள் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, அதிகமா பிரச்சனை வந்துட்டே இருக்கு, சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த 42 அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த 42 பயன்படுத்தும் போது படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட கல்வி நல்ல கல்வித்திறன் கொடுக்குது, பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த 42 அப்படிங்கிற எண் கொடுக்குது. அப்ப உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்து இந்த நம்பர் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல இதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ராஜநிலை ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த நம்பரை பயன்படுத்தலாம். இப்ப நான் வந்து ஒரு பொதுவான கருத்து மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த 42ன்றதை இயக்கும் போது இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள்லாம் குறையுது, கணவன் மனைவி பிரச்சனை குறையுது. இப்ப இந்த 42ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா என்கிட்ட பேசின ஒரு கிளைண்ட் தான். அவங்க அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே அவங்க மொபைல் நம்பர்ல 28 அப்படிங்கிற எண் வந்து கணவர் ஸ்தானத்துல இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், உங்க கணவர் உங்க கல்யாண வாழ்க்கையில உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். எப்படிக்கா நீங்க இவ்வளோ கரெக்டா சொன்னீங்க, எப்படி உங்களால இவ்வளோ கரெக்டா சொல்ல முடியுது, என் கணவர் விட்டு பிரிஞ்சு ஒரு 3-4 வருஷம் ஆகுது, நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம், எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா, என்னை பார்த்ததே இல்லை, மொபைல்ல தான் பேசுறீங்க, எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாமே ராஜசேகர் ஐயாவை தான் சேரும் இந்த பெருமையெல்லாம். அவங்க வந்து இந்த மொபைல் நம்பரை வச்சே நீங்க எப்படி சொல்றீங்க, இந்த நம்பரை பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரர் என் கூட இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப எனக்கு வந்து என் கணவரை ரொம்ப பிடிக்கும், அவரை என் கூட சேர்த்து வைக்கணும், நீங்க எனக்காக அந்த மொபைல் நம்பர் மாத்தி கொடுங்க, என் குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதகம் இல்லை. ஐயா சொன்ன மெத்தடு படி ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் அவங்களுக்கு லைஃப்ல இருக்க பிரச்சனைகளை மாத்துறதுக்கு சரி பண்றதுக்கு நாங்க நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த 42ங்கிற எண்ணையும் கொடுத்து அவங்களுக்கு இந்த மொபைல் நம்பர்ல இந்த 42 ஏகி கொடுத்து இப்ப இந்த 42 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, 42 மட்டும் இல்ல, எல்லா நம்பருமே பாசிட்டிவான எண்கள் தான். இந்த 42ஐயும் அவங்களுக்கு சேர்த்து அதுல கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க கணவர் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக, அவங்க குடும்பம் ஒன்னா சேரணும், குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சருக்காக இந்த நம்பர்களை மாத்தி கொடுத்தோம். அப்ப ஒரு 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 2-3 நாள்லயே அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, என் குழந்தைக்கு வந்து மூக்குல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம், 35,000 செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நான் அவங்ககிட்ட பேசி நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் ஜிஹெச்லயும் பார்த்துருந்தோம். அப்ப அவங்க திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த தேதியில வாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா, அவங்ககிட்ட பேசினதுல இருந்து, நீங்க நம்பர் மாத்தி கொடுத்ததுல இருந்து ஒரு வராத பணம் கூட ஒரு 35,000 எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க பொண்ணுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முந்தா நாள் கூட அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க கணவர் சேர்றதுக்காக தான் நான் நம்பர் மாத்தி கொடுத்துருந்தேன். இந்த மாசம் 2ஆம் தேதி தான் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருந்தோம் சிம்மு. அவங்க கணவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கால் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா, கடவுளுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றிக்கா அப்படி சொல்லி சொன்னாங்க. இல்லப்பா, எனக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க, எல்லாம் அந்த கடவுளுக்கு தான், என்னோட குருவுக்கு தான், அவங்க சொல்லி கொடுத்ததான் நாங்க எல்லாருக்கும் சொல்றோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொன்னேன். அப்ப அவங்க வீட்டுக்காரர் வந்து திரும்ப வந்து வர்றாங்க, பேசுறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். 3 வருஷம் 4 வருஷமா கால் பண்ணியே பேசாதவங்க, வராதவங்க, திடீர்னு நான் வரேன், ஊருக்கு வரேன், உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு கால் பண்ணதே பெரிய விஷயம். அப்போ நீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் சொன்னேன். அப்ப இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த 28ங்கிற எண் வந்து அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில ஏமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அவங்களோட சுகமும் ஏமாற்றம் தான், இல்லற வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்றது தான் நாங்க ராஜநிலையில படிச்சிருக்கோம். அதை வச்சுதான் நான் அவங்களுக்கு சொன்னேன். இப்போ அது அவங்களுக்கு உண்டான எண்களை இயக்கவும் அவங்க கணவர் வந்திருக்காங்க, பேசுறாங்க, இனி சரியாயிருவாங்க, ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் தான் துணையா இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவான எண்கள் அவங்ககிட்ட இருக்கும்போது, அவங்க ஜாதகம் இருக்கோ இல்லையோ, அவங்க ஜாதகம் வச்சிருக்கவங்களுக்கும் நல்ல நேரம் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஜாதகமே இல்லாதவங்க கூட சில நேரத்துல நல்லா தான் இருக்காங்க. ஆனா நிறைய பிரச்சனைகளோட இருக்கவங்க தான் இப்ப அதிகமா இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம பாக்குற நிறைய மொபைல், இப்ப நான் படிச்சதுக்கு அப்புறம், ராஜநிலை படிச்சதுக்கு அப்புறம் எந்த வாகனத்தை பார்த்தாலும், யாரோட மொபைல் நம்பர் பார்த்தாலும் எனக்கு வந்து அவங்ககிட்ட இருக்க பிரச்சனை தான் முதல்ல தெரியுது. இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், ஐயோ இந்த பிரச்சனையோட இருக்காங்களே, இவங்க நம்மகிட்ட கேட்டா அதை சொல்லலாம், அதை சரி பண்ணி தரலாம் அப்படின்னு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனா யார் யாருக்கு ஐயா சொல்ற மாதிரி யார் யாருக்கு அந்த குடுப்பனை இருக்கோ, யாரெல்லாம் நம்மகிட்ட அவங்களுக்கு விதி மாறணும்னு இருக்கோ அவங்கதான் நம்ம கிட்ட வருவாங்க. எல்லாருக்கும் நம்ம போய் மாத்தி தர முடியாது. அப்ப அவங்களாம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்குற எல்லாருக்குமே நான் அவங்களுக்கான தீர்வை ஐயா கிட்ட கேட்டு அவங்களுக்கான மொபைல் நம்பர் ஐயா சொல்லி கொடுத்த மெத்தட்ல மாத்தி தான் கொடுக்குறேன். அவங்களும் நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்னாடி வச்சிருந்த மொபைல் நம்பர் வந்து சரியில்லாத நம்பர் தான், குழந்தைங்க ஸ்தானத்துல சரியில்லாம இருந்தது, மொத்த குடும்பத்திலயும் சரியில்லாம இருந்தது. எல்லாம் 2 பேருமே வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் எதுவுமே மிச்சம் கிடையாது.
அப்படிதான் எங்க லைஃப் போயிட்டு இருந்தது. எங்க கணவர் வச்சிருந்த நம்பரும் சரியில்லாத நம்பர் தான். அதுக்கப்புறம் நான் ராஜநிலை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் நம்பர் மாத்தி கொடுத்துருக்கேன், நானும் மாத்திருக்கேன். எனக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது. என்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் மாத்தி கொடுத்துருக்கேன், பக்கத்து வீட்டுல மாத்தி கொடுத்துருக்கேன், சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க கொடுத்ததுல இருந்து, நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கேன், எனக்கு தைரியம் இருக்கு, தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எனக்குமே நிறைய தைரியமா இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். இவ்வளவு தூரம் நான் வெளியில வந்து பேசுறதே பெரிய விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீடியால பேசுறது. ராஜசேகர் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து சொன்னது டேரக்ட் கார்த்திகேயன் சார். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மதுரையில இருக்காங்க. ராஜசேகர் ஐயா மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இந்த 42 அப்படிங்கிற எண்ணை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இந்த 42 இயக்கும் போது எவ்வளவு பிரச்சனையெல்லாம் சரியாகுது அப்படின்ற எண்ணை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 54 அப்படின்ற எண்ணை பத்தி சொல்றேன். இந்த 54 அப்படிங்கிற எண் வந்து ராஜ்யத்தை கொடுக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இப்ப ராஜ்யத்தை அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குது, அவங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ண வைக்குது. யாருமே உதவி செய்யல, யாருமே எங்களுக்கு உதவிக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த 54 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சொந்த பந்தங்கள்ட்ட இருந்து, நண்பர்கள்ட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது, உதவி கிடைக்குது. அப்ப இத வந்து 54ங்கிற எண் வந்து ராஜ்யத்தையும் அவங்களுக்கு கொடுக்குது, ஒரு ஆட்சி பீடத்தையே அமைச்சு கொடுக்குது. இப்போ இந்த நம்பரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ல நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது இந்த 54 அப்படிங்கிற எண் வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா 84 அப்படிங்கிற எண் வந்து பிரபலமான செல்வாக்கு, பிரபலம், அவங்கள பிரபலப்படுத்தணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், முன்னேறணும் அவங்க அப்படின்னா இந்த 84ங்கிற எண்ணை பயன்படுத்தும் போது 84 அவங்க பெயர்லயோ, அவங்க பெயர் முதல் ஸ்டார்டிங்ல 84, இந்த மாதிரி அல்ல கூட்டு எண்கள் 84, இந்த மாதிரி 84ங்கிற எண்ணை பயன்படுத்தும் போது அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உயர்ந்து போயிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் மேல வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப தொழில் பண்றாங்கன்னா அதுக்கு அடுத்து மேல 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 அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 84ங்கிற எண் வந்து பிரபலமாக்குது அவங்கள. இந்த மாதிரி நிறைய ராஜநிலை எண்கள்ல நிறைய எண்கள், பாசிட்டிவான எண்கள் இருக்கு. 1ல இருந்து 100 வரைக்கும் ஐயா கொடுத்துருக்காங்க. இதுல நெகட்டிவான எண்கள் நான் முன்னாடி சொன்னேன், சில எண்கள் தான் சொன்னேன், இன்னும் நிறைய எண்கள் இருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவான எண்களும் நிறைய எண்கள் இருக்கு. நான் ஒரு சில எண்கள் மட்டும்தான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா 88 ராஜநிலையின் ஹைலைட்டான எண் 88, ரொம்ப முக்கியமான எண் 88. 88 பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருது, ஜெயிக்கிறாங்க, எல்லாத்துலயும் ஜெயிக்கிறாங்க. அவங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன எதுல நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்ப படிக்கணுமா, படிக்கிறதுல ஜெயிக்கிறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்களா, அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களும் ஜெயிக்கிறாங்க. இது மாதிரி தொழில் பண்றவங்க, தொழில்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 88 பயன்படுத்தும் போது தொழில்ல ஜெயிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ராஜநிலை எண்கள். 88ங்கிறது ரொம்ப முக்கியமான எண். இது எல்லாமே ராஜநிலையில மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல எண்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஐயா. இப்ப அதே மாதிரி நெகட்டிவான எண்களுக்கும் இந்த எண்களை பயன்படுத்தினா இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம தெரியாம அந்த நம்பர்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இனிமே நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது, அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இருந்து விலக்கிடணும். அதையெல்லாம் நம்மகிட்ட இருந்து விளக்கும் போதே நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது. பாசிட்டிவான எண்களையும் தொடர்ந்து இயக்கும் போது அது எல்லாமே நம்மளுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்றதுதான்
நான் இதுல இருந்து சொல்ல விரும்புறேன். என்னோட பேர் வந்து முருகேஸ்வரி. நான் மதுரையில இருந்து வரேன். என்னோட மொபைல் நம்பர் வந்து 9787880399. எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.